45 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 48 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா கருவை கலைக்கிறதுக்கு என்னன்னா அன்னைக்கு மெடிசன்ஸ் கேள்விப்பட்டாங்களோ, இயற்கையாகவும் சரி அல்லது மெடிசன் ரீதியாக அவங்க நாலேஜுக்கு அவங்களுக்கு கை கெட்டுறதுக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. எப்படியாவது அந்த கருவை அழிச்சிருந்ததில் சாஞ்சி உட்காந்துருப்பாங்க. சரி, ஏதாவது சொல்லிட்டு புலம்புவாங்க. எங்கள் அப்பா வேஷ்டி கட்டுவார், அந்த வேஷ்டியை மடிச்சுட்டு காலில் நெத்தியில் உதப்பார். அவர் செவுத்துல இப்படி போய் டம்முன்னு அடிக்கும் பார்த்தீங்களா, ஒரு 10 உதை அப்படி தொடர்ந்து உதப்பார். அப்போ அந்த சவுண்டு, அவர் உதைக்கிற விதம், எங்கள் அம்மா கத்துற விதம், எங்களுக்கு அந்த ஹார்ட்டே வெளியில் விழுவுற மாதிரி நாங்கள் வேதனைப்பட்டு ஆமாம் குடிச்சிட்டு அப்போ நீங்கள் சொல்கிற ஏசு எங்கள் அப்பாவோட குடியை நிறுத்துவாரா, எங்கள் அம்மா அடிக்கிறது நிறுத்துவாரா, எனக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படின்னு ஏன் நான் கேட்குறேன்னா பிரதர், நான் மன உளைச்சல் மட்டும் இல்லை, நான் சாகணும்னே நிறைய நாள் நினச்சிருக்கிறேன். நான் வாழ விரும்பல. சின்ன வயசுல வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அவர் எப்போ சாகுவான்னு தெரியாது. வீட்டில் போய் நல்லடக்க முடியும். ஏற்கனவே எல்லாம் நஞ்சு பிஞ்சு போய் கிடக்கு, ரொம்ப முடியாமல் அழுகுன நிலைமையில இன்னும் மோசமானு சொன்னால், அதனால் இப்போ எப்போ சாவாருன்னு தெரியல, அதனால வீட்டுக்கு கொண்டு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவர் கையில் நிறைய அந்த தாய்த்து இதெல்லாம் கட்டியிருக்காங்க, இடுப்பெல்லாம் கட்டியிருக்காங்க, நெத்தியில் இதெல்லாம் பூசி எல்லாம் பயங்கரமாக. அவங்க ஒரு முறை இந்த மாதிரி எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு, அவருக்கு சுயநினைவு இருக்கு, பேச்சு இல்லை, உடம்புல எந்த இதுவும் பலன் இல்லை, படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் 2 பேத்துக்கும் ஒருத்தர் பார்த்தோம், நான் அவருக்கு போய் ஜெபம் பண்ணலாமா. இடையில எனக்கு பார்த்தீங்கன்னா என் கிட்னியில் ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு, 4 mm. அப்போ 4 mm ஃபார்ம் ஆகும்போது ரொம்ப வலி தாங்க முடியும். 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கலாம்னு நினச்சுன்னா அடி வயிற்றுல பயங்கரமான வலி இருக்கும். அப்போ நான் போய் டாக்டரை செக் பண்ணும்போது இது பார்த்துட்டு இது ஆப்ரேஷன் பண்ணணும். பார்க்குறவங்க அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு சின்ன செய்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அநேக பரிசுத்தவான்கள் இந்த டிவியில தங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறாங்க. இந்த சாட்சினால அநேகருக்கு தங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நடக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நானும் பார்த்த நிறைய சாட்சி எனக்கு ஒரு மாற்றமா இருந்தது, எனக்கு ஒரு உற்சாகமா இருந்தது. தொடர்ந்து இந்த ஐடென்டிட்டி அனைவருக்கு நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு அனுப்புங்க. இருக்கிற யூடியூப்ல இருக்க எல்லா செய்திகள் அனுப்புங்க, சாட்சிகள் அனுப்புங்க. மேலும் இந்த டிவி வளர்றதுக்கு நீங்களும் ஒரு உதவியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சேலத்தில் உங்களை சந்திக்கிறது. கர்த்தருடைய கிருபை. ஸோ உங்கள் சாட்சிகள், உங்கள் ஊழியத்தை பற்றி கேள்விப்பட்டோம், ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ உங்களுடைய சாட்சி எடுத்து வெளியே கொண்டு போகிறது அது எங்களுடைய ஆசீர்வாதமாக கருதுகிறோம். எங்கள் ஏழு டிவி நேயர்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை சில பேட்டியிலெல்லாம் பார்த்துருக்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறேன் அந்த காரியங்களை பார்க்கணும். எங்களுக்கும் இப்படி ஒரு தருணத்தை கடவுள் ஏற்படுத்தினார். நீங்களும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ பிரதர். ஸோ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி மூவ் ஆகலாம். ஸோ உங்களுடைய சின்ன வயசில் நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சேலம் தானா? இல்லை பிரதர், நான் பிறந்தது ஸ்ரீலங்கா. ஓ, ஸ்ரீலங்கா. ஆமாம், இலங்கை தேசத்தில் தான் நான் பிறந்தேன். இலங்கையில் எந்த பகுதியில்? இலங்கையில் ஹட்டன் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டும் நூரலியா அதுக்கு இடையில ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நான் பிறந்தேன். அங்கே தான் நான் பிறந்தேன். ஸோ பிறந்த அம்மா அப்பாலாம் கிறிஸ்தவ பேக்ரவுண்டா, கிறிஸ்தவ அறிந்தவங்க? தேவன் அறியாத குடும்பம் தான். அவங்க பிற மதத்தினை சேர்ந்தவங்க தான். அவங்க கிறிஸ்தவம் கிடையாது. ஆக்சுவலி எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா எங்கள் அம்மாவோட வயிற்றில் இருந்து எங்கள் அக்கா பிறந்திருக்கும் போது எங்கள் அம்மா ஒரு கஷ்டப்பட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு உடம்பெல்லாம் ஒரு விதமான கொப்பளம், உடம்பு பூரா ஒரு கொப்பளம். அந்த கொப்பளத்தினால அது அப்பப்போ அந்த கொப்பளம் உடையும், அதுலேருந்து கொஞ்சம் ரத்தமும் நீருமா வடியும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பராமரிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க குழந்தை பிறந்ததில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பெரும்பாலும் யாரும் தூக்க மாட்டாங்க. அப்படி இருக்க சமயத்தில் ஒரு முறை அக்காவை தூக்கிக்கிட்டு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா, அவங்களும் கூட போகிறாங்க. அப்படி போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பக்கமாக வந்துட்டாங்க. அப்படி போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல மயக்கம் எங்கள் அம்மா குழந்தைய கையில் வச்சுருக்கும்போது அப்படியே தவறுறாங்க. அப்போ எங்கள் பாட்டிமா அப்படியே குழந்தைய ஒரு கையில் இவங்க கையில் பிடிக்கும்போது கீழே விழுந்துட்டாங்க. நல்ல வேலை குழந்தை கீழே விழல, ஒரு கையில் பிடிச்சி அப்படியே விழுந்துட்டாங்க. அப்போ குழந்தைய தூக்கிட்டு தண்ணிலாம் தெளித்து எழுப்பி கொஞ்சம் நேரம் அங்கே உட்கார வச்சு தண்ணிலாம் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கண்டினியூவாக. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய்
ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த மாதிரி குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தோம். ஆனால் இவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, இவ விழுந்துட்டா மயங்கி அப்படின்னு. அப்புறம் டாக்டர் உட்கார வச்சு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீ இன்னொரு குழந்தைக்கு தாயாக இருக்கிற, இன்னொரு பேபி ஃபார்ம் ஆயிருக்கு உனக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய இடி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்து தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒரு குழந்தை பிறந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியல, வீட்டில் சமாதானம் நிம்மதி இல்லை. இப்படி இருக்கும்போது இன்னொரு குழந்தை பிறந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு பெரிய இடி விழுந்த வேதனையோட தான் திரும்பி வந்திருக்காங்க. திரும்பி வந்தவொடனே என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மா மனசுக்குள்ளாரே வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நாள் போக போக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 42 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா கருவை கலைக்கிறதுக்கு என்னென்னா அன்னைக்கு மெடிசன்ஸ் கேள்விப்பட்டாங்களோ, இயற்கையாகவும் சரி அல்லது வந்து மெடிசன் ரீதியாக அவங்க நாலேஜுக்கு அவங்களுக்கு கை கேட்டுறதுக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. எப்படியாவது அந்த கருவை அழிச்சிடணும். இது எங்கள் பாட்டிக்கு தெரியாது. ஒரு நாள் கொஞ்ச நாள் 4-5 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் பாட்டிக்கு தெரிய வரும்போது, ஒரு நாள் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அடித்து ஏன்டி இப்படி பண்ணுற, இது இப்படி பண்ணால் உயிருக்கு ஆபத்துடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க, இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறா அப்படின்னு. டாக்டர்கிட்ட போய் சொல்லும்போது டாக்டர் சொல்லியிருக்காரு, குழந்தை வந்து 4-5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இனிமே கருவை கலைக்க முடியாது. 48 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கரு கலைக்கிற பெரிய இதெல்லாம் கிடையாது அவ்வளோக்கா. அப்போ வந்து குழந்தை என்ன கண்டிஷனுக்கு பார்க்கக்கூடிய இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டியான ஸ்கேன்லாம் அப்போ கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த குழந்தைக்கு நீங்கள் இந்த மாதிரி தகாத கரு கலைக்கக்கூடிய மருந்தெல்லாம் சாப்பிட்டதுனால இந்த குழந்தை வந்து ஒருவேளை ஊனமாவோ ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்டோ செத்து கூட பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் மிரட்டியிருக்காங்க. இனிமேல் இந்த குழந்தையை கலைக்க முடியாது, இதுவுமே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டி இந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த குழந்தைய வெறுப்போட தான் டெலிவரிக்கு போயிருக்காங்க. பிரசவம் வந்து சுகப்பிரசவம் தான். பிரசவம் ஆன பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் அம்மா வந்து குழந்தைய பார்க்கவே இல்லை. வெறுப்பில், ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்தாலும் இதில் வெறுப்பில் குழந்தைய பார்க்கவே இல்லை. அப்போது அந்த நர்ஸு இவங்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்கும்போது, எங்கள் பாட்டி கொஞ்சம் அங்கே பக்கத்தில் தானே இருந்திருப்பாங்க, தாய்க்கு பக்கத்தில் இருக்கணும் இல்லைங்களா, அவங்க கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஏற்கனவே பிறந்த குழந்தைனால இவன் அந்த குழந்தைய வெறுக்கிறா அப்படி இப்படின்னு. அப்புறமா அந்த நர்ஸு இந்த பாட்டிலாம் வந்து எங்கள் அம்மாவுடைய அந்த நினைவு திரும்பின பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தைய பார்த்தியா அப்படின்னு. நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கோபத்தில் சொல்லியிருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரில அந்த குழந்தை பாரு, அந்த குழந்தை வந்து ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு புண்ணோ ஒரு கொப்பளமோ ஒச்சம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நர்ஸ் எல்லாம் சொல்ல. அப்போதான் எங்கள் அம்மா திரும்பி பார்க்குறாங்களா அந்த குழந்தைய. அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அப்போதான் எங்கள் அம்மா அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதுதான் நான். அப்பாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இலங்கையில? அப்பா வந்து பிரதர் ஒரு டீ எஸ்டேட்ல ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணியிருக்காரு. அம்மா வந்து டீ எஸ்டேட்ல அப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க கூட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலி இந்தியா தான் பிரதர். எங்களுடைய 4 ஃபாதர்ஸ் எங்களுக்கு ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி இங்கே சென்னையில் வில்லிவாக்கத்துலேருந்து போனவங்க தான். பிஸ்னஸ்க்காக அங்கே போயிருக்காங்க. ஆமாம், எங்கள் அம்மாவுடைய பூர்வீகம் கொஞ்சம் ஸ்ரீலங்கன்ஸாக இருந்திருக்காங்க, ஆரம்ப இதில் இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி தான் போயிருந்ததா சொல்கிறாங்க. போய் அவங்க எல்லாம் இருந்து நான் பிறந்த பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிறந்தவுடனே எங்கள் அக்காவுக்கு அந்த புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. எல்லாமே ஆறி சுத்தமாக அந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு அவங்க நல்லா க்யூர் ஆயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 5 வயசுல அங்கே இருக்கும்போது அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தோம். திருப்பி வந்தீங்க. அப்போ எம்ஜிஆர்னுடைய அந்த ப்ரெசரேஷனில் யாரெல்லாம் தாயகம் திரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட் ஜாபும் சிட்டிசன்ஷிப்பும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன், ஓப்பன் டிக்ளரேஷன். அதில் வந்து எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு கவர்மெண்ட் ஜாபோட சிட்டிசன்ஷிப்போட நாங்கள் இங்கே வந்தோம். ஆமாம், நாங்கள் ரெஃப்யூஜாக வரல. ஸோ நாங்கள் நல்லாவே சிட்டிசன்ஷிப்போட நல்ல கவர்மெண்ட் ஜாபோட இங்கே வந்தோம். எங்கள் அப்பாவுக்கு வந்து இங்கே ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஸ்பின்னிங் மில்லில் ஷிஃப்ட் மெயின்டெனன்ஸராக அவருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. ஸோ அப்படி தான் நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம். ஸோ அதெல்லாம் அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். ஆமாம். ஸோ அப்போ அங்கேருந்து இங்கே வரீங்க. இந்தியா எப்படி இருந்தது இதனுடைய இது? இங்கே வரும்போது பிரதர், நான் வரும்போது சின்ன வயசு, எனக்கு ஷிப்பில் வந்தது, ஷிப்பில் தான் நாங்கள் வந்தோம். அப்போ வந்து அதை வரும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து இங்கே உள்ள சீதோஷ்ண நிலை அவருக்கு சூட் ஆகலை. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த இடம் கொடைக்கானல், ஊட்டி மாதிரி ஸ்ரீலங்காவில். ஒரு வீட்டுக்கு அடுத்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும். நிறைய நீரோடைகள், சுத்தமான நீரோடைகள்லாம் வீட்டை சுற்றி ஓடும். அந்த சத்தம்லாம் கேட்கும். இந்தியாவில் இருக்கவங்க கூட வேலை செய்கிறவங்க கேட்டிருப்பாங்க போல் இருக்கு. என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், அட போப்பா நான் பேசாமல் செத்து போயிடலான்னு இருக்கேன், எனக்கு வந்து நிம்மதியே இல்லை, எங்கள் ஊரில் எப்படி இருக்கும் தெரியுமா, இங்கே வந்து வாழ முடியல, எனக்கு பயமாக இருக்குது, தூக்கம் வரல,
பகலில் கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ வெயில், உடம்பெல்லாம் கொப்பளம், ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அந்த வேர்க்கூர்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ இதையா மனசு விட்டு போகிற போ சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு காரியத்தை என்ன பண்ணீங்க, எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு சாயந்தரத்தில் மெதுவாக சாராயம் குடி கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆள்கள் அப்போ தான் எங்கள் அப்பா பழகுறாரு. ரொம்ப அடிக்ட். உங்களுக்கு பார்த்த ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு பிரதர். அதில் தான் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். எப்படி பாதிக்கப்பட்டேன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் மாமாங்க, அதாவது அவங்களுடைய தாய் குடும்பம், தகப்பன் தாயெல்லாம் இழந்ததுல ஒரு வேதனை. இங்கே வந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஆஸ்மா ட்ரபிள் ஒன்று அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆஸ்மா வியாதி. அந்த ஆஸ்மா வியாதி இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மெடிசன் கிடைக்கல, எங்கள் அப்பாவோட அன்பு ஆதரவு கிடைக்கல. அதனால எங்கள் அம்மா என்ன ஆயிட்டாங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகி மனசுக்குள்ள ரொம்ப சோர்ந்து போய் அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப சாகிற கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பா இது என்னன்னே கவனிக்க முடியாமல் அவர் குடிக்கு ரொம்ப இதாயிட்டார். காலையில் வேலைக்கு போவார், சாயந்தரம் ஆனால் குடிப்பார். இப்படி இருக்கும்போது நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்போ சாயந்தரம் வரும்போதெல்லாம் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து எங்கள் அப்பாவோட மன உளைச்சலை எங்கள் அம்மாட்ட சண்டை போடுவார், எங்கள் அம்மாவோட மன உளைச்சலை எங்கள் அப்பாட்ட சண்டை போடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க. அடித்தா எங்கள் அப்பா ரத்தம் வர மாதிரி எங்கள் அம்மா அடிப்பாங்க, பயங்கரமா அடிப்பார். அதெல்லாம் நீங்க அப்படி ஃபுல்லா பார்த்துருக்கேன் பிரதர், பார்த்துருக்கேன். எங்க அம்மா வந்து செவுத்துல சாஞ்சி உட்காந்துருப்பாங்க, ஏதாவது சொல்லிட்டு புலம்புவாங்க. எங்க அப்பா வந்து வேஷ்டி கட்டுவாரு, அந்த வேஷ்டியை மடிச்சுட்டு காலில் நெத்தியில உதப்பாரு. அவர் செவுத்துல இப்படி போய் டம்முன்னு அடிக்கும் பார்த்தீங்களா, ஒரு 10 உதை அப்படி தொடர்ந்து உதப்பார். அப்போ அந்த சவுண்டு, அவர் உதைக்கிற விதம், எங்கள் அம்மா கத்துற விதம், எங்களுக்கு அந்த ஹார்ட்டே வெளியில் வந்து விழுவுற மாதிரி நாங்கள் வந்து வேதனைப்பட்டு, ஆமாம் குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை அடிக்கும்போது நாங்கள் போய் காலை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா அடிக்காதீங்கப்பானா, ஒரு காலில் இப்படி உதறினாருன்னா நாங்கள் ஒரு 10 அடி 5 அடி போய் விழுந்துருவோம். அப்படியே தூக்கி வீசினோம், பொம்மை தூக்கி வீசினோமா நாங்கள் விழுந்துருவோம். இல்லைன்னா அப்படியே கொத்தோட இப்படி பிடிச்சி தூக்கி வெளியே வீசிடுவார், அப்படி வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வீசிடுவார். நாங்கள் போய் விழுந்து அப்படியே நட்டிங்கி போய் கிடப்போம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்குள்ளார ஒரு பயங்கர சின்ன வயசுலயே பச்சை மரத்துல அடிச்ச ஆணின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பதிஞ்சு நான் ரொம்ப வேதனைக்கு உள்ள போயிட்டேன் அதுக்குள்ளார. அப்ப அந்த நேரத்துல வந்து நல்ல ஒரு அந்த நேரத்துல நாங்க ரொம்ப கஷ்டத்துக்கு வந்துட்டோம். அந்த நேரத்துல எந்த படிச்சுட்டு இருந்தீங்க? அவருக்கா படிச்சுட்டு இருந்தேன் நான். படிக்கும்போது ஒரு 6வது அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ரொம்ப வறுமையிலேயும் போயிட்டீங்களா? எங்க அப்பா குடிச்சு கையில இருக்கிறதெல்லாம் இழந்துட்டாரு, எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி அது இதுன்னு வச்சு எல்லாம் செலவழிச்சிட்டாரு. இப்ப சம்பளம் தான். அந்த சம்பளத்தை வாங்கினாலுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி டாஸ்மாக் கடை மாதிரி அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு வந்து அந்த ஒவ்வொரு கிராமங்களில் ஒரு சில இடத்துல சாராயம் காய்ச்சி ஒரு பக்கமாக ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வச்சு விற்பாங்க. அப்போ இவர் அங்கே போய் ரெகுலராக குடிக்கும்போது அந்த அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அப்படி டெய்லி குடிச்சிட்டு, இவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் வேலை தானே, அந்த மில்லுலாம் அவங்களுக்கு தெரியும், அதை விற்கிறவங்களுக்கு, சாராயம் காய்ச்சி விற்கிறவங்களுக்கு கரெக்டாக அந்த சம்பள நாளில் போய் அங்கே முன்னாடி அந்த கேட்டுக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. இவங்க கௌரவமாக சம்பளம் வாங்கிட்டு வெளியில் வரும்போதே இந்த மாதத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும் கொடு அப்படின்னு சொன்னா கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கலன்னா இவங்க மரியாதை அந்த இடத்துல போயிடுவேன்னு சொல்லிட்டு கேட்கறத கொடுத்துருவாங்க. அப்ப பாதிக்கு மேல அந்த சம்பள காசெல்லாம் அங்கேயே போயிடும். மீதி பத்தாது, அது கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, மளிகை ஜாமான் அதெல்லாம் பக்கத்துல அக்கௌண்ட்ல தான் வாங்குவாங்க. அதனால அதுல பார்த்தவங்க கடன், வட்டிக்கு கடன் வாங்கி அடுத்த மாசம் அந்த வட்டியும் கட்டணும், கடனும் கட்டணும், இந்த பக்கம் சாராயத்தை கட்டணும். இப்படி ஒரு சூழ்நிலையில ரொம்ப ஏழ்மைக்கு தள்ளப்பட்டோம். ஆனா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மா. அவங்க வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அடிக்கடி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த ஆள் நம்மளை காப்பாற்ற மாட்டேதுரா, நம்மெல்லாம் விஷம் குடிச்சு செத்துடலாம் அப்படின்னு தினமும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து சொல்லுவார், என்னை நம்பாதீங்க, நான் சீக்கிரம் செத்துருவேன். இந்த 2 பேரும் சொன்ன வார்த்தையை கேட்டுதான் பிறகு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன வயசுல எப்படி நம்பிக்கை வந்திருக்கும், வாழணுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நான் இருக்கேன். படிப்புல ரொம்ப ஃபோக்கஸும் பண்ணிருக்க முடியாது. ரொம்ப நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் கிளாஸ்ல நம்பர் 1, ஸ்கூல்லயே நம்பர் 1 சொல்ல போனேன். அப்ப எப்ப குடிக்க அடிமையா எங்களை எல்லாம் மிரட்ட உருட்ட ஆரம்பிச்சாரோ எனக்கு சுத்தமா படிப்பு ஞாபக சக்தி எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப டல்லாகி பிரதர், கிளாஸ்லயே நான் கடைசிங்கிற அளவுக்கு போயிட்டேன். எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா சண்டை போட்டு அவங்க பேசுற வார்த்தைகள் நான் பாதிக்கப்பட்டதை எனக்கு தற்கொலை பண்ணிக்க தெரியாது. சின்ன வயசுல எங்க வீட்டுக்கு வெளியில பின்னாடி போய் இந்த தொண்டையில கை வச்சு இப்படி அமுத்துவேன் நான் சாகணும்னு சொல்லி. அதான் எனக்கு தெரிஞ்ச தற்கொலை பண்ணிக்கிற தெரிஞ்ச ஒரு விதம். அப்ப நான் வலிக்கும் போது விட்டுடுவேன், அழுதுட்டு அப்படி திரும்பி வந்துடுவேன். சில நேரம் பிரதர் எங்க அம்மாவை அடிச்சு எங்களை எல்லாத்தையும் வெளியே தள்ளிடுவாரு. வெளியே தள்ளினோன்னு நாங்க என்ன பண்ணுறோம், வெளியில படிக்கட்டில் உட்காந்துருப்போம் வீட்டுக்கு வெளியில. எங்க அப்பா எத்தனை மணிக்கு திறந்து விடுறோம் அப்ப உள்ள போய் அன்னைக்கு இருக்கிற ஆயில்மெண்ட், அன்னைக்கெல்லாம் கெரோசின் வீடு மேல இது கரண்ட்லாம் கிடையாது அப்பெல்லாம்,
அப்ப பாத்தீங்கன்னா அந்த மண்ணெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, கெரோசின் எண்ணெய், அதுலதான் விளக்கெல்லாம் பத்த வைப்போம். அதனுடைய தன்னை அந்த இதெல்லாம் தொட்டு எங்க அம்மா புண்ணுக்கெல்லாம் தடவி தைலம் தடவி அந்த மாதிரி தான் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் எங்களுக்கு. அப்போ அப்படி பண்ணிட்டு தான் மீதி நேரத்துல தூங்கி காலைல எழுந்து ஸ்கூல் போவோம். அப்படி இருக்கும்போது பிரதர், எங்க அம்மாவா எங்க சொந்தக்காரங்கள யாரோ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ வந்து நம்ம ஊர் பண்டிகை வரும்போது நீ வந்து தேங்காய் பழம் ஊதுபத்திலாம் வச்சு சாமி கும்பிடுறா, அப்ப நீ நல்லா ஆயிடுவ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் அதை கேட்டு எனக்கு ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து 10 காசு 20 காசு 4 நாளும் கிடைச்சுன்னா எனக்கு கிறிஸ்துமஸ் தீபாவளி பண்டிகைலாம் பொங்கல்லாம் ஒன்னா வந்த மாதிரி, ஒரே நாள்ல வந்த மாதிரி. அப்படி வந்து அந்த காசு கொடுப்பாங்க பார்த்து, அந்த 10 காசு 20 காசு ஒரு மண் உண்டியல்ல வாங்கி சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சு அதை வந்து ஒரு பண்டிகை வரும்போது அதை உடைச்சி அதை எடுத்துட்டு போயிட்டு தேங்காய் பழம் ஊதுபத்திலாம் வச்சு நான் படையல் போடுவேன். எங்க அப்பா குடிக்க கூடாது, எங்க அம்மாவை அடிக்க கூடாது, நான் நல்லா படிக்கணும். இப்படி என்னுடைய 3 வேண்டுதல் ஒரே டின்னு ஒரே மாதிரி இருக்குல்ல. அப்பா வந்து குடிக்க கூடாது, எங்க அம்மா வந்து அடிக்க கூடாது, நான் நல்லா படிக்கணும். இந்த 3 டி அது வந்து எனக்கு தமிழ் டி. அதுல அந்த 3 தான் எனக்கு அன்னைக்கு இருக்கிற எனக்கு இன்னும் மறக்க முடியல. பாருங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் பத்தி புரிதல், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியுது, ஆனா எதுவும் தெரியாது. எதுவுமே எனக்கு அந்த டைம்ல கடவுளை பத்தி ஜீசஸ் பத்தி தெரியல. இல்ல, இப்போ எனக்கு பொதுவா நான் இருந்த அந்த பேக்ரவுண்ட் இந்து பேக்ரவுண்ட் அந்த பேக்ரவுண்ட்ல தான் இருந்தோம். பட் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்கும் போது இப்படியே இருக்கும்போது போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் எங்க சித்தப்பா ஒருத்தர் சென்னையில இருந்து வந்தார். நல்லா இயேசுவை அறிந்த ஒரு வாலிபன். ஆமா, நல்ல வைராக்கியமா இயேசு அறிந்த ஒரு வாலிபன். அவர் கல்யாணம் ஆகலப்ப ரட்சிக்கப்பட்டு நல்ல சுவிசேஷ சொல்லக்கூடிய ஒரு பாரமுள்ள மகனா இருந்தாரு. அவருக்கு நல்ல பழக்கங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அதுல என்ன நல்ல பழக்கம்னா, யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லுவாரு. 2வது விடிய காத்தால 4 மணிக்கு எஞ்சி ஜெபம் பண்ணுவார். 1 மணி நேரம் நெடு மூலங்கள்ல ஜெபம் பண்ணுவார். அந்த ஒரு நல்ல பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. அப்ப அவரு என்ன பண்ணாருன்னா, என்னை வந்து ஒரு வீட்டுல வந்து ஏதோ ஒரு பிசாசு பிடிச்சிருந்த பீடிக்காகவும் ஒருத்தவங்களுக்கு வியாதி, ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப தங்கச்சிக்கு கல்யாணமே ஆகாம இப்படி அவங்க குடும்பத்துல 2-3 பேருக்கு பிரச்சனை. அவங்கள ஜெபிக்கிறதுக்காக இவரை கூட்டிருப்பாங்க போல இருக்கு. இவர் போகும்போது எங்க வீட்டுல வந்து, அண்ணன் அவங்க லேடிஸ் எல்லாம் தங்கச்சிங்க வாலி பிள்ளைங்களா இருக்காங்க, இவனை சும்மா கூட கூட்டிட்டு போறேனே, அனுப்புறேன், போடா அவங்க கூட அப்படின்னாரு. சரி, நான் கூட போறேன். அங்க போனோம்னா அதெல்லாம் சேம் அந்த 6th படிக்கும்போது தானே? ஆமா, 6th 7th படிக்கும்போது அந்த டைம் கரெக்ட்டா சொன்னீங்க. சரி சரி. அப்ப போய் உட்கார்றேன் பிரதர் ஒரு வீட்ல. அந்த வீட்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது அவரு பேசுறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இயேசு உங்க பிரச்சனையை சரி பண்ண இயேசு வல்லவரா இருக்கிறாரு. அவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. அவர் வந்து சிலுவையில மரித்தது காரணமே நம்ம எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கறதுக்கு தான் இயேசு சிலுவையில மரித்தாரு. இயேசுவால எதையும் மாற்ற முடியும், சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எனக்குள்ளார கியூரியாசிட்டி, நான் அவர்கிட்ட மெதுவா அப்படி சீண்டி, அப்பா நீங்க சொல்ற இந்த இயேசு, சித்தப்பா நீங்க சொல்ற இந்த இயேசு எங்க அப்பாவுடைய குடியை நிறுத்துவாரா அப்படி கேக்குறேன். நான் அப்படி காதுல மெதுவா கேட்கணும். அவங்கள ஒருத்தர் அவங்களுடைய காரியங்களை பேசிட்டு இருக்கோம். நான் மெதுவா அந்த கேப்ல அப்படி அவர்கிட்ட கூட பேசுறேன். நீங்க சொல்ற இயேசு எங்க அப்பாவோட குடியை நிறுத்துவாரா, எங்க அம்மா அடிக்கிறது நிறுத்துவாரா, எனக்கு ஒரு வாழ்க்கையில மாற்றம் வருமா அப்படின்னு. உள்ளத்துல இயேசுவை நீ முழுசா நீ ஏற்றுக்கொண்டா, அவரை முழுசா உன் மனசுல ஏற்றுக்கொண்டா, உன் வாழ்க்கையில நிச்சயமா நீ எதிர்பார்க்கறத கடவுள் செய்வாரா அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, எனக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு இவர் மேல. இவர் சொன்ன இந்த இயேசு மேல உண்மையாலுமே இந்த இயேசு தெய்வம் உண்மை, இவர் தான் உண்மையான தெய்வமோ, இவர்கிட்ட சொன்னா அவர் சரி பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு. அது வந்தவன நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, என் மனசுக்குள்ளார நான் அது வரைக்கும் நம்பிக்கையா இருந்த ஒரு $1 ஒண்ணு போட்டிருப்பேன். அந்த நம்பிக்கையா போட்டிருந்த ஒரு $1 நான் அத்துட்டு கீழே வச்சுட்டு நான் கடவுள்கிட்ட என்ன பண்றேன், இயேசுகிட்ட இப்படி ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். என்ன சொல்றேன்னா, கடவுளை இயேசுவை நீங்க தான் உண்மையான தெய்வமா, நீங்க உண்மையான தெய்வமா இருந்தா எங்க அப்பா குடியை நிறுத்தணும், எங்க அம்மாவை அடிக்கக்கூடாது, நான் நல்லா படிக்கணும், நீங்க இதை உதவி செஞ்சு என் வாழ்க்கையை மாத்தினீங்கன்னா என் வாழ்க்கை முழுசும் நான் உங்களை நான் வணங்குறேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். அப்ப ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்ச உடனே பிரதர், சரி எனக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். அன்னைக்கு எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணாரு. நான் என் மனசுக்குள்ள இதை வேண்டிக்கிட்டேன். இதை நான் ஓப்பனா கூட பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு தான் ஜெபம் பண்ண போனேன் அந்த லேடிஸ்க்கு. நான் என் மனசுக்குள்ளார ப்ரே பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன் பிரதர். முடிச்சுட்டு வந்த நாள்ல இருந்து நான் எனக்குள்ளார ஒரு ஒரு தேர்ஸ்ட் கடவுளை பத்தி. அப்ப அவர் எங்க சித்தப்பா அதை புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் கொஞ்சம் இயேசுவை நம்புறான் அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணாரு, என்ன கைட் பண்ண ஆரம்பிச்சார். எப்படி பண்ணாருன்னா, சர்ச்சுக்கு போகும்போது சண்டே கூட்டிட்டு போவார். அவரு எங்க சித்தப்பா அந்த நேரம் பாருங்க, எனக்குன்னே எங்க சித்தப்பா கடவுள் அனுப்புன மாதிரி இருந்துச்சு. ஒரு 6 மாசம் எங்க ஊர்லயே இருந்தாரு. அப்படியா? ஆமா ஆமா, சென்னையில இருந்து சும்மா சொந்தக்காரங்களை பார்க்க வந்தவர் 6 மாசம் இங்கே இருந்துட்டாரு. இருக்கும்போது சர்ச்சுக்கு தினமும் என்னை கூட்டிட்டு போவாரு வாரம். அப்புறம் யாருக்கெல்லாம் இயேசுவை பத்தி சொல்றாரு என்னையும் கூட கூட்டிட்டு போயிருவாரு.
அப்புறம் என்ன பண்ணாரு, எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு, அண்ணா இவன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், சரி. இவனை என் கூட கூட்டிட்டு போய் நான் படிக்க வைக்கிறேனே ஆ, சரிடா அப்படின்னு, அப்படின்ட்டாரு. ஆ, எங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், டேய் அவன் கூட போய் டியூஷன்லாம் படுறா, அவன் சொல்லி கொடுக்கலாம் படுறா அப்படின்னு எங்க அப்பா அனுப்பிட்டார். ஓகே ஓகே. உடனே எங்க அத்தை வீட்டுக்கு போனா நாங்க வந்து படிப்பு எங்க அத்தை வீட்டில் போய் நைட்டு தாங்க. அவங்க ஒரு ரூம், தனி ரூம் எங்க அத்தை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஆ, எங்க சித்தப்பாவுக்கு. அப்போ நாங்கள் அந்த ரூமில் இருந்து படிக்கிறோம். படிச்சோன்னா எப்படின்னா நைட்டு ஜெபம் பண்ண சொல்லுவார், எல்லாம் பண்ணிட்டு படுத்துருவோம். ம். விடிய காத்தால 4 மணிக்கு பிரதர், உங்களுக்கு தெரியும் 6வது 7வது படிக்கும்போது எப்படி டீப் ஸ்லீப் இருக்கும், இடியே கண்டிப்பா. விழுந்தாலும் தெரியாது இல்லையா, அப்படி தூங்குற வயசுல எழுப்புவாரு. எழுப்பிட்டே மூஞ்ச கழுவிட்டு வா அப்படின்னுவாரு, சோப்பு போட்டு மூஞ்சி கழுவிட்டு வா அப்படின்னுவாரு. அது துணி துவைக்கிற சோப்பா இல்ல மோங்களுக்கு சோப்பானு தெரியும். அந்த நேரத்துல எதையாவது ஒன்று எடுத்து கழுவிட்டு வருவோம். கழுவிட்டு வந்தவொடனே பாத்தீங்கன்னா எங்க அப்பா நெட்டு முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவாரு பிரதர். ஆ, இவரு ஜெபிக்க வைப்பாரு பிரதர், 1 மணி நேரம் விடவே மாட்டார். இப்படி ஜெபம் பண்ணும்போது பிரதர், ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணாரு, அவரு படுக்க ஆரம்பிச்சுட்டு என்ன படிக்க சொல்லிடுவாரு. ஆ, மெழுகுவர்த்தியை கொளுத்தி ஆ, முன்னாடி வச்சுக்கிட்டு என்னுடைய புக்கை ஓபன் பண்ணி படிச்சுட்டு கொஸ்டினை வந்து மார்க் பண்ணிடுவாரு. ம், 1 மணி நேரம் நான் தூங்குவேன், ம். நான் ஏந்திரிச்சு கேட்கும்போது அந்த கொஸ்டின்ல நீ சொல்லணும் அப்படின்ட்டுவாரு. ஐயோ பயங்கர சித்திரவதையா இருக்கும் பிரதர். எங்க சித்தப்பா ஒரு சூழ்நிலை நிமித்தமா ஒரு சொந்த ஊருக்கு சென்னைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். ம். சென்னைக்கு போயிட்டார். சரி சரி. ஆனா எனக்குள்ளார ஸ்ட்ராங்கான ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. அது வந்து ஒரு நாள் பிரதர் என்ன வந்து யாரோ ஒரு அண்ணன், சர்ச்சுக்கு போற அண்ணன் வந்து என்ன வந்து ஒரு சர்ச்சுக்கு இரவு ஜெபத்துக்கு 1ஆம் தேதி கூட்டிட்டு போறாரு. சரி சரி. அப்போ 1ஆம் தேதி கூட்டிட்டு போகும்போது அந்த சர்ச்சுக்கு முதல் முறையா போறேன், எங்க கிராம சபை. அப்ப நான் வேற ஒரு மெயின் சர்ச்சுக்கு சேலத்துல ஒரு மெயின் சர்ச்சுக்கு போறேன். ம். அப்ப போகும்போது அந்த சர்ச்சுக்கு வெளியில ஒரு வசனம் இருந்துச்சு பிரதர். அந்த வசனம் என்ன, மகனே நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு வசனம். ஓகே. அந்த வசனம் அப்படியே ஆண்டவர் நேரடியா இறங்கி எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஓகே. என் வீட்டு சூழ்நிலையில, படிக்கும்போது ஆமா என் வீட்டு சூழ்நிலை, எங்க சித்தப்பா கொஞ்சம் ஹோப்பா இருந்திருப்பா, அவரும் போயிட்டாரு இல்லைங்களா. எங்க அப்பா இன்னும் திருந்தல, எங்க அம்மாவுக்கு அடி உழுவுது, எல்லாமே நடக்குது. போயிட்டே. ஆமா, இப்ப இயேசு மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா. இந்த நம்பிக்கை இருக்கிற சமயத்துல இந்த வசனம் வந்தோடனே எனக்கு அப்படியே ரொம்ப ஹோல்டிங் ஆயிட்டேன். அந்த வசனத்தை பிடிச்சு தினம் அந்த வசனத்தை மனப்பாடமா சொல்லி 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 ஜெபம் பண்ணுவேன். சரி சரி. அப்ப எங்க வீட்டுக்கு வெளியில பிரதர் எங்க அம்மா வந்து சமைப்பாங்க. ம். சமைக்கும் போது நான் வந்து தினமும் பைபிள புதிய ஏற்பாடு தான் எனக்கு கொடுத்தாங்க. அப்ப புதிய ஏற்பாட்டுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் 7வது படிக்கும்போது 2 மீன் 5 அப்பம் கதையை எங்க அம்மாவுக்கு நான் சொல்றேன். ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி 5000 பேருக்கு 2 மீன் 5 அப்பத்தை வச்சு போஷிச்சிருக்கிறாரு. ஏசு இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு, அற்புதம் செய்வாருன்னு எங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன். அப்ப பாத்தீங்கன்னா எங்க அம்மா அதெல்லாம் கேட்டு கேட்டு எங்க அம்மா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன தெரியுங்களா வந்திருக்காங்க, வீட்டுக்கு தலைவனா இருக்க வேண்டியவர் தகுதி இல்லாம இருக்காரு, வீட்டுல தருதலையா சுத்த வேண்டியவன் இவ்வளவு பொறுப்பா இருக்கானே, சரி சரி. இவன் வழியிலே நம்மளும் போயிருவோம் அப்படிங்கிற ரட்சிப்புலாம் இல்ல எங்க அம்மாவுக்கு. சும்மா புரியுதானே, ரட்சிப்புலாம் இல்ல. இயேசுவை தெரியவே தெரியாது, ஆனா சர்ச்சுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், சர்ச்சுக்கு போகணும் முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களோட அக்கா எல்லாம் என்ன பண்ண, அக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க பிரதர். நாங்க என்ன ஒரு வழிபாட்டுல இருந்தோமோ அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம். நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்ப நான் பாட்டுல நான் பிரேயர் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி இந்த வசனத்தை சொல்லி, மகனே நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும், இதையே நான் சொல்லி சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அப்ப கொஞ்ச நாள் போன பிறகு பிரதர் எங்க அப்பாவுக்கு வந்து தூக்கம் வராத ஒரு வியாதி வந்துருச்சு. குடிச்சு 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 எங்க அப்பாவுக்கு வேலையை எப்படி செய்வாரு பாத்தீங்களா, நல்லா கண்ணு முன் தெரியும், நல்லா கடினமா உழைப்பாரு. அவருக்கும் சில மன உளைச்சல், தூங்க மாட்டார், விடியல நைட்ல தூங்க மாட்டார், தூங்க முடியாது அவரால். அதனால என்ன பண்ணணும், குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட கலாட்டா பண்ணி எங்க அம்மாவை அடிச்சு எங்களை எல்லாம் தொந்தரவு பண்ணி அந்த ஒரு மாதிரி களைப்பு ஏற்படும் பாத்தீங்களா, அந்த களைப்புல போய் அப்ப கரண்ட்லாம் வந்துருச்சு எங்க வீட்டுக்கு, ஃபேனை போட்டு அப்படியே படுத்து கிடப்பார். அந்த களைப்புல தூங்குனாதான், அதுக்காக எங்களை ஒரு வழி பண்ணிடுவார். சத்தம் போட்டு கத்தி ஓஞ்சு போய் அந்த களைப்புல படுத்துக்கிற அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவருக்கு நாங்க பலிகடா இருந்திருக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க அப்பாவுக்கு தூக்கம் வராது. முதல்ல ஆரம்பத்துல அலோபதி, அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ல போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா மெடிசன் எடுக்க, தூக்க மாத்திரை இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சார். ஒரு மாற்றமும் தெரியல. ஏதாவது டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுவாரு, மாற்றம் இல்லை. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு மலைக்கு மாலை போட்டு போவாரு. போயிட்டு வந்து நான் தூங்கணும், நல்லா இருக்கணும். ஏன்னா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார்ல, என்ன நம்பாதீங்க நான் சீக்கிரம் செத்துருவேன், எனக்கு குடியும் விட முடியல, எனக்கு என்னால உங்களை பார்க்கவும் முடியல, எனக்கு தெரியுது நான் பண்றது தப்புன்னு, என்னால முடியல அப்படின்னு நல்லா இருக்கும்போது பிரச்சனை அழுவார் பிரதர், குடிச்சிட்டு அழுவார். அப்ப சமயத்துல பிரதர் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னை கூப்பிட்டுட்டே உங்க பாஸ்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்து ஜெபம் பண்ண சொல்லு, எனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா நானும் சர்ச்சுக்கு வரேன்,
இல்லைண்ணா நம்ம எல்லாம் குடும்பத்தோட விஷம் குடிச்சு செத்துடலாம். ஓ, அப்படி. வழக்கமா சொல்ற வார்த்தைய நான் செத்துருவேன்னு சொன்னவர் இன்னைக்கு நம்ம எல்லாம் செத்துடலாங்கிறாரு. ஆக முதல்ல சாவதாண்டா போறாங்கிற மாதிரி தான் இருந்த சூழ்நிலை. இல்ல பாஸ்டர் நான் கூப்பிட்டேன். அந்த பாஸ்டர் வந்து ஒரு மிஷினரியா இருந்தாரு. அப்பதான் மிஷினரியா இருந்துட்டு அந்த ஊர்ல ஒரு சர்ச்சு ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் வந்து எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணும்போது எங்க அப்பா முழங்கால் போட சொல்லி அவர் தலைமையில கை வச்சு இவருடைய தலைமுறை சாபத்தை நான் உடைச்சு ஜெபிக்கிறேன், இவருடைய சந்ததி சாபம்லாம் இவர் விட்டு விலகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணார் பிரதர். வந்து ஜெபம் பண்ணிட்டு அவர் போயிட்டார் பிரதர். போன பிறகு எங்க அப்பா வந்து அப்புறம் சாப்பிட்டாரு. அப்ப திடீர்னு அப்படியே இருந்துட்டு கண்ணு இழுக்குது, அப்படியே தூங்கிட்டு படுத்தாரு பிரதர். அன்னைக்கு குடிக்கல, அன்னைக்கு சாப்பிட்டாரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அன்னைக்கு பாஸ்டர் ஈவினிங் நேரமா வந்துட்டாரு. எங்க பாஸ்டர் ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. ஆமா போகல. அதுக்கப்புறம் குடிக்க போயிருக்கோம். ஒரு நல்ல எங்க பாஸ்டர் வந்து ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி நல்லா கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெபம் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா எங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு அவருடைய சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே பேச பேச அப்படியே தூக்கம் வந்துருச்சு. அவர் தூங்குனாரு. சரி தூங்குறாரு அப்படின்னு நாங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே நாங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயானோம். அவரு விடிய 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 டீப் ஸ்லீப் அவருக்கு. காலையில ஏந்திரிச்ச உடனே அவருக்கு பயங்கர ஒரு உற்சாகம், நல்லா தூங்கி தெளிஞ்சு ஏந்திரிச்சிட்டாரு. அதனால அந்த திருப்தி வந்து அவரால் மறுக்க முடியல. அவர் சொல்லிட்டா, டே இந்த இயேசுசாமி உண்மையுள்ள தெய்வம்டா, இனிமே நானும் உன் கூட சர்ச்சுக்கு நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு போலாம்டா அப்படின்ட்டாரு. எங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு ஒரே சந்தோஷம். எங்க அக்கா வந்து இப்ப இடையில என்ன இருக்குது, எங்க அக்காவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ முடிச்சிட்டு இருக்கிறாங்க. என் தங்கச்சி ரொம்ப குட்டி பிள்ளை, அதனால அவளுக்கும் தெரியல. அப்ப நாங்க எல்லாம் என்ன மட்டும் அடுத்த வாரத்துல சர்ச்சுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சர்ச்சுக்கு போகணும் பிரதர். சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்ச பிறகு எங்க அப்பாக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா நல்லவனா நான் வாழணும், 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்கணும், குடும்பத்தை கௌரவமா காப்பாற்றணும். குடியை நிறுத்த முடியல. சர்ச்சுக்கு வராரு. டாக்டர்கிட்ட போய் சொன்னோன்னு சொல்லிட்டா, டாக்டர் நீ ரொம்ப குடிக்கு அடிக்ட் ஆயிருக்க, உடனே நிறுத்தினு செத்து போயிடும், கை கால் வராம நரம்புலாம் இழுத்து பிடிச்சிக்கும், பாத்தீங்கன்னா இழுத்து பிடிச்சிக்கும், அதனால நீ என்ன பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா தான் நிக்கணும், நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல எங்க அப்பா அப்படியே விடாம கொஞ்சம் விட முடியாம குறைச்சு குடிச்சிட்டு இருந்தாரு. சர்ச்சுக்கு வருவாரு, கொஞ்சம் குறைச்சும் குடிப்பார். ஒரு நாள் சாம் ஜபத்துரை இறந்துட்டார் இல்லைங்களா, அவர் எழுதின ஒரு புக்கு புது சிருஷ்டின்னு ஒரு புக்கு. அந்த புக்கோட பேஜ்ல ஃப்ரண்ட் டைட்டில் வந்து அருமையா ஒரு முட்டை, அந்த முட்டையை உடைஞ்சு அதுக்குள்ள இருக்க ஒரு கோழி குஞ்சு வெளியில வர மாதிரி, ஒரு தாய் கோழி மேல நிக்கிற பக்கத்துல நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவோட புது சிருஷ்டிங்கிற புத்தகம் அருமையா இருந்தது. அந்த புத்தகத்தை எங்க அப்பா படிச்சுட்டு இருக்கிறார். அதுல போட்டிருக்கு, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு வசனம் இருக்கு இல்லைங்களா. இப்போ எங்க அப்பா அதை பார்த்த உடனே அதை கேட்டு கீழே நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்களா, இந்த புக்கு கேக்குது. அப்ப பழசெல்லாம் உங்களோட ஒளிஞ்சிருச்சா, நீங்க புதுசு ஆயிட்டீங்களா, புது சிருஷ்டி ஆயிட்டீங்களா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நீ புது சிருஷ்டியா தான் இருக்கணும், உன் பழசெல்லாம் ஒளிஞ்சிருச்சான்னு அந்த புக்கு கேக்குது. யாருடைய செய்தி எதுவுமே இல்லை. அந்த புக்கு கேட்ட கேள்விக்கு எங்க அப்பாவால பதில் சொல்ல முடியல. என்ன பண்ணிட்டாருன்னா, எங்க அப்பா வந்து அதை பார்த்துட்டு, எங்க அப்பா வந்து அதை படிச்சுட்டு, நான் இன்னும் பழசெல்லாம் ஒளியிலையே, பைபிள் சொல்லுது புது சிருஷ்டியா தான் இருக்கணும்னு சொல்லுது, எனக்கு இன்னும் பழசெல்லாம் நான் விட முடியலையே, அதோட விட அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டார் பிரதர். என்னன்னு சரின்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டு எங்க அப்பா வந்து நாங்க பாக்குறோம் எதுவுமே குடியில எதுவுமே இல்லை. அப்ப எங்க அப்பா என்ன பண்ணா, நான் செத்தாலும் சரி வசனம் சொல்ற மாதிரி நான் வாழ்ந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கொண்டாரு. ஆனா ஆண்டவர் பாருங்க பிரதர், அவரு குடிய திடீர்னு நிறுத்தினோடனே அந்த கை கால் நடுக்கலாம் எதுவும் வரல. ஆமா, பீடி சிகரெட்டு புயல எல்லாத்தையும் விட்டாரு, கஞ்சா சாரம் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் எங்க அப்பா குடிக்கவே இல்லை பிரதர். இப்ப எங்க அப்பாவுக்கு கிட்டத்தட்ட 76 வயசு பக்கம் ஆகுது. ஆமா, நல்லா இருக்காரு. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன? அப்ப பாத்தீங்கன்னா நாங்க குடும்பத்தோட ஞானஸ்தானம் எடுத்தோம். இங்க ஒரு கிரைட் சர்ச்னு ஒன்று சர்ச் இருக்கு, அங்கதான் ஞானஸ்தானம் எடுத்தோம். எங்க பாஸ்டர் திருத்துவ மிஷினரி இயக்கம்னு ஒரு மிஷினரி இயக்கத்துல இருந்து, அப்போ அவர் வந்து சர்ச்சு சொந்த சர்ச்சு பெருசா இல்லை, அதனால வந்து இங்க கிரைட் சர்ச்சில் தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்புறம் நாங்க வந்து எங்க இருக்கிற கிராம சபைக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் வந்து சர்ச்சுக்குள்ள ரெகுலரா போக போக எனக்கு வந்து கொஞ்சம் அந்த இடையில வந்து எங்க அப்பாவோட காரியத்தினால நம்ம கொஞ்சம் கிரிக்கெட்டு ஃபுட்பால்னு ரொம்ப அடிக்டா இருந்தேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் விளையாட்டுல. அது என்ன கொஞ்சம் அந்த டீனேஜ் இன்னும் அதிகமாக டீனேஜ் இப்பதான் சூடு பிடிக்குது இல்லையா, நான் கொஞ்சம் அதிகமா அதுல இன்வால்வ் ஆயிட்டேன். நான் அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறேன் ஸ்போர்ட்ஸ்ல. அப்ப நான் பசங்களோட சேர்ந்து போய் நல்ல கிரிக்கெட் விளையாடுவேன். எப்ப விளையாடுனா, சர்ச்சுக்கு சண்டே உள்ள போயிட்டுனா ஆரம்ப ஜபத்துல இருப்பேன், கண்ணை மூடி ஜபிக்கிறதுக்கு ஆரம்பிச்ச முடிக்கிறதுக்கு நான் வெளியில போயிடுவேன். போயிட்டேன்னா நைட்டுக்கு தான் வீட்டுக்கு வருவேன்.
அவ்வளோ கிரிக்கெட் விளையாடுவோம். ஸ்போர்ட்ஸ் நம்ம ஒரு அடிக்ட் சொல்ல முடியாது. ஆமா, அது ரொம்ப அது நல்ல ஒரு இதுதான் நல்லது. ஓகே, அது ரொம்ப இதா இருந்திருக்கீங்க, ஒரு ஆர்வமா இருந்திருக்கீங்க. அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு சினிமாவா எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். சரி. கடைசியில என்னுடைய பேக்ஸ்ல இருந்து என்னால வெளியில வர முடியல. ஒரு நாள் பிரதர் ஒரு வாலிபர் மீட்டிங்க்கு ஒரு நடந்துச்சு. அந்த வாலிபர் மீட்டிங்க்கு ஒரு வாலிப பிள்ளை நிறைய பேர் போனாங்க. ஒரு வாலிப பிள்ளை போயிட்டு வந்து சபை நடுவுல சாட்சி சொல்லுது. அன்னைக்கு நான் சர்ச்சில் இருக்கிறேன். என்னையோ ஒரு ஃபங்க்ஷனா என்னன்னு தெரியல. அன்னைக்கு முக்கியமா சர்ச்சில் இருக்கிறேன். அப்ப அந்த பொண்ணு எழும்பி நின்று தன் வாலிபத்துல யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சாட்சி சொன்னிச்சு பிரதர். எப்படின்னா, நான் வந்து பசங்களை பார்த்தா நான் எனக்கு பசங்களை பார்க்கணும் போல இருக்கும். நான் இப்படி பசங்க இருக்க இடமா போய் நிற்பேன். நான் அவங்கள வந்து சைட் அடிப்பேன். எனக்கு இப்படி இருக்கிற காரியங்கள்லாம் எனக்கு வந்து விட முடியாமல் இருந்தேன். நான் அந்த மீட்டிங் போயிட்டு எனக்குள்ள அந்த தவறை நான் உணர்ந்தேன். நான் இனிமேல் இதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு அது பயங்கரமான ஆச்சரியம். ஒரு வாலிப பிள்ளை எதிர்த்து இப்படி சொல்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு என்னடா இவ்வளோ பெரிய மாற்றம் கூட உண்டு பண்ண முடியுமா? அப்போ அந்த மீட்டிங் எங்கன்னு கேட்டு நம்ம போயிட்டு வந்து நமக்குள்ள ஒரு மாற்றம் வருமே. ஏன்னா என்னதான் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு தவறு, நான் கர்த்தருக்குள்ள உண்மையா இல்லைங்கிறது எனக்கு உறுத்தும் இல்லைங்களா? அந்த மீட்டிங் போலான்னு சொல்லிட்டு நான் போனேன் பிரதர். போகும்போது 3 நாள் மீட்டிங்கு. ஃபர்ஸ்ட் டே போறேன், எனக்கு எந்த மாற்றமும் தெரியல. அங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க, நானும் டான்ஸ் ஆடுறேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருத்தர் ஊழியர் மாத்தி பெரிய பிரபலமான ஊழியர்கள்லாம் வருவாங்க. இன்னைக்கு இருக்கிற டட்லி தங்கையா பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. எனக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. பெர்குமான்ஸ் வந்து பாடுவாரு, எல்லாமே எனக்கு வந்து சேஞ்சு தெரியல பிரதர். அப்ப நான் என்ன பண்ணேன், 2ஆவது நாள் 2 தடவை குளிக்கிறேன். 2 தடவை சோப் போட்டு குளிக்கிறேன், 2 தடவை பிரஷ் பண்றேன். ஏன்னா கடவுள் நம்மளை தொட முடியாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சுத்தம் இல்லாம இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை சுத்தப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் செஞ்சு பாக்குறேன். காலையில இருந்து 2ஆவது நாளும் போகுது பிரதர். காலையில செஷன், பிரேக் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் எல்லாம் போது எனக்கு ஒரு மாற்றம் இல்லை. 2ஆவது நாள் ஈவினிங் பிரதர், அந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான செய்தியாளர் ஜெபத்துல நிறைய நாள் இருப்பார். அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்து நின்னா அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு காட்ஸ் பிரசன்ஸ் அதுல ஃப்ளோ ஆகும். யாரு பேரு? அவரு எஸ்ஐகே பிரான்சிஸ். அப்ப நான் அந்த கூட்டத்துக்கு நான் போயிருக்கும் போது பிரதர், அவர் அதே மாதிரி முதல் நாள் அவர் பேசல. 2ஆவது நாள் ஈவினிங் வந்து அவர் வராரு. வந்து மைக் எடுத்துட்டு பேசுறதுக்கு வராரு பிரதர். அவரை யாரும் பேசவே விடல. பசங்க எல்லாம் யூத் இல்லைங்களா, 4000 பேர் பக்கம் விசில் அடிக்கிறான். நான் என்ன ரஜினி கமலை விட இவருக்கு இவ்வளவு ஃபேமஸா யாரா இவரு பாக்குறீங்களா? அப்பதான் பாக்குறேன், யாருன்னே தெரியல. எதுக்குடா இப்படி விசில் அடிக்கிறாங்க? 2000 இயர் அந்த 2000 இயர்ல அப்ப பாத்தீங்கன்னா விசில் அடிச்சு பயங்கரமா இதா ஏன்டா இப்படி விசில் அடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அவர் பேசவே விடல. அப்போ கடைசியில பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பிரைஸ் எல்லாம் சொல்லுறோம், மறுபடியும் கத்துறானுங்க, பேசவே விடல. அவரு மைக்க வச்சுட்டு சிரிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசட்டுமா வேணாமா அப்படின்னாரு. எனக்கு அதெல்லாம் புதுசா இருந்துச்சு. கடைசியில ஊழியக்காரருக்கு இந்த மாதிரி இவ்வளவு மவுஸ் இருக்கா, இவ்வளவு அளவுக்கு ஃபேமஸ் இருக்கான்னு கடைசியில பிரதர் பேச ஆரம்பிச்ச உடனே பிரதர் எனக்கு என்னமோ எனக்குள்ள ஆயிடுச்சு பிரதர். அழுகிறேன். அந்த 4000 பேர் கேட்கிற மாதிரி கத்தி அழறேன், பயங்கரமா அழறேன். 10th ஃபெயில் ஆயிட்டேன் பிரதர். 10th ஃபெயில் ஆயிட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நான் அட்டெம்ப்ட் எழுதுறேன், பாஸ் பண்ண முடியல. நீங்க நல்லா 5th வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தமே. அண்ணன் வந்து இப்படி ப்ராஃபஸி பண்ணார், இன்னைக்கு நீ எழுதி வச்சுக்கோ, உன் வாழ்க்கையில எது வந்து நடக்கவே வாய்ப்பில்லை நினைக்கிறியோ, ஒரு நல்ல நீ எதிர்பார்க்குற ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவும் இது வாய்ப்பே இல்லை, நீ அது உனக்கு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், எழுதி வச்சுக்கோ அப்படின்னாரு. அதுக்கு அடையாளமா இதை எழுதி வச்சுக்கோ, நீ அபூர்வமானவன் அப்படிங்கிற தலைப்புல பேசினார். அப்படி சொல்லிட்டு என்னன்னாருன்னா, உன் பிறப்பு அபூர்வம். நான் இப்ப என் சாட்சி சொன்ன பார்த்தீங்களா, என் பிறப்பு எனக்கு அபூர்வம் தானே. எனக்கு அப்படியே ஆப்ட் ஆகுது அந்த மெசேஜ். எனக்குனே தனியா ஒரு பேசுற மாதிரி இருக்கு எனக்கு அந்த மெசேஜ். அப்போ உன் பிறப்பு அபூர்வம், உன் வாழ்க்கை அபூர்வம், உன்னுடைய எதிர்காலம் அபூர்வம் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசி நினைட்டாரு. அப்படின்னா உன் ஜெபம் அபூர்வமா இருக்கணும், உன் பரிசுத்தம் அபூர்வமா இருக்கணும், உன் பேச்சு அபூர்வமா இருக்கணும், உன் பைபிள் ரீடிங் அபூர்வமா, எல்லாரையும் போல இருக்கக்கூடாது, உன் காரியம் அபூர்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த காரியம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு பிரதர். பண்ண பிறகு நான் என்ன பண்ணேன், அவர் சொன்னதெல்லாம் எழுதிட்டேன். அப்போ எனக்கு என்ன நடக்க இனிமேல் நான் படிக்க முடியாது நினச்சேன் பார்த்தீங்களா, அதை படிக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ எழுதினேன். என் டைரி எடுத்து இன்றைக்கி என் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். அந்த இயரை போட்டு அந்த டேட்டை போட்டு நான் இனிமேல் படிக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு எழுதி வச்சேன். அப்போ ஒரு சேலஞ்சு வச்சேன். என்னென்னா, இதுக்கு அடையாளமாக நல்லா கேட்டுக்கோங்க, அண்ணன் இருக்கிற அந்த மேடையில் நான் ஒரு நாளைக்கு ஏறி நிற்கணும் அப்படின்னு ஒரு நாள் அதில் எழுதியிருந்தேன். இதுக்கு அடையாளமாக. இன்னொன்று, நான் அப்போ அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ அண்ணனுக்கு எனக்குள்ள ஒரு எண்ணம், நான் அறியாத பாஷையில் ஒரு பொண்ணை நான் மேரேஜ் பண்ணுவேன் எதிர்காலத்தில். இதெல்லாம் அதுக்கு அடையாளமாக நினச்சேன் நான். இதை 3 எழுதி வச்சுட்டேன் பிரதர். எழுதி வச்சுட்டு விட்டேன். நான் வந்து பிரதர் இந்த 10th ஃபெயில் ஆனதுனால இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா, ஃபேன் லைட்டு, டியூப் லைட், சுவிட்ச், இதெல்லாம் வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து நான் செய்வேன்.
ஓகே. அப்ப நான் அந்த தொழில் கத்துக்கிட்டு நானே கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுட்டு இருந்தேன். சரி. ஆக்சுவலி நீங்க இப்போ 10th அப்புறம் படிக்கவே இல்லை. படிக்கல. அட்டம் தான் பண்ணிட்டே இருந்தீங்க. அட்டம் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இந்த அந்த தொலைதூர கல்வி ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு பிகாம் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் ஒன்று பண்ணேன். இதெல்லாம் சிம்பிளா பண்ணிட்டு பாஸ் ஆயிட்டு அந்த அட்டம் பண்ணி பாஸ் ஆயிட்டு. ஆமா ஆமா. அப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு நாள் எங்க பெட்ரூம்குள்ள போகும்போது எங்க அப்பா, நான் சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே இவனை ஒரு ஊழியக்காரன் ஆக்குன்னு. நான் ஜெபம் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஷோரூம் வச்சு கொடுங்க, இந்த வர காசுல நான் ஊழியர்களுக்கு நான் அனுப்பி பணம் அனுப்பி அவங்க ஊழியத்தை நான் தாங்குறேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி நான் திரும்பி வந்துட்டு எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி, ஏன் ஜெபத்தை கேட்பீங்களா, எங்க அப்பா ஜெபத்தை கேட்பீங்களா? ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு பிரதர். என்னன்னா, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, சரி, எங்க அப்பா ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. என்ன நடந்துச்சுன்னா, என் ஜெபத்தை கேட்டு எங்க அப்பாவை ரட்சித்தாரு. சரி, எங்க அப்பா ஜெபத்தை கேட்டு என்ன ஊழியத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த மீட்டிங் போயிட்டு வந்த பாத்தீங்களா, போயிட்டு வந்த பிறகு நல்லா ஜெபம் எனக்கு அதிகமாயிடுச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படிலாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த டைம்ல என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மும்பைல இருந்து இங்க வந்திருந்தாரு. அவர் பேர் சந்தோஷ். அவரு நானும் பிரதர் எப்படி பண்ணுவோம்னா, மணிக்கணக்கில் ஜெபிப்போம். அவரும் அந்த மீட்டிங் வந்திருந்தாரு, ஒரு மீட்டிங்கு போயிட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, நல்லா ஜெபம் பண்ணி நல்லா கேளுங்க பிரதர். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி கிட்ட என்ன பண்ணோம்னா, 3 நாள் ஃபாஸ்டிங்கோட டிஜிஎஸ் தினகருடைய புத்தகம், அப்புறம் வந்து பைபிள், அதுக்கப்புறம் பாட்டு புக்கு, அதுக்கப்புறம் தண்ணி, வாட்டர் பாட்டிலு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரம் அந்த ஏரி கரைக்கு போவோம் 2 பேரும். காலையில போய் குளிச்சுட்டு போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் பிரதர். இப்படி நைட்டு ஆகும்போது தான் திரும்பி வீட்டுக்கு வருவோம். நாங்க 2 பேரும் அழுவோம், ஜெபிப்போம். இப்படியே 3 நாள் ஃபாஸ்டிங்ல கிடந்துட்டு ஒரு நாள் நல்ல ஞாபகம் இருக்கு, வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எங்க அப்பா வேலை முடிச்சுட்டு, மில்லில் கவர்மெண்ட் வேலை செஞ்சாரு பார்த்தீங்களா, முடிச்சுட்டு வரோன்னா ஒரு இடத்துக்கு, ஒரு சேனை நகர்னு அந்த இடம் பேர், அந்த இடத்துக்கு நாங்க ஊழியத்துக்கு போறோம். எங்களை யாருமே ஊழியத்துக்கு போகணும்னு சொல்ல, நாங்களே கொஞ்சம் ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்க அப்பா, நானு, அவரு, என் கூட இன்னொரு தம்பி இருந்தார், அப்ப ராஜேஷ்னு ஒரு தம்பி, அந்த தம்பியெல்லாம் சேர்ந்து நாங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஊழியத்துக்கு போறோம். பாக்குறவங்களுக்கு எல்லாம் அப்படியே ட்ராக்ஸ் கொடுக்குறோம். அதுல ஒருத்தர் வந்து கயிறு கட்டல் தெரியுங்களா, கயிறு கட்டல்ல படுக்க வச்சிருக்காங்க. அங்க கொஞ்சம் கூட்டமா நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நாங்க அவங்க பக்கத்துல உட்காந்து, என்னங்க இவருக்கு என்னன்னு கேட்குறோம். அப்போ சொன்னாங்க, இவர் வந்து அல்சரு, குடலெல்லாம் கிட்டத்தட்ட வயிறெல்லாம் அழுகி போயிடுச்சு, குடல்லாம் அல்சர் அதிகமாகி ஜிஹெச்ல இருந்து இன்னும் 2-3 நாள்ல செத்து போயிடுவாரு. இங்க இருந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுப்பாங்க, நீங்க தயவுசெய்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அவர் எப்ப சாகுவான்னு தெரியாது, வீட்டுல போய் நல்லடக்கம், ஏற்கனவே எல்லாம் நஞ்சு பிஞ்சு போய் கிடக்கு, ரொம்ப முடியாம அழுகுன நிலைமையில, இன்னும் மோசமானு சொன்னா, அதனால இப்ப எப்ப சாவாருன்னு தெரியல, அதனால வீட்டுக்கு கொண்டு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவரு கையில நிறைய அந்த தாய்த்து இதெல்லாம் கட்டியிருக்காங்க, இடுப்பெல்லாம் கட்டியிருக்காங்க, நெத்தியில இதெல்லாம் பூசி எல்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க. அப்ப நான் பக்கத்துல நிறைய பேர் நிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கும்போது பிரதர் ரொம்ப ஆச்சரியமா சொன்னாங்க, இவருக்கு கடன் கொடுத்தவங்களாம். இவர் சாக போறன்னு தெரிஞ்சவொன்னு அந்த கடனை எழுதி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அவருக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது, அதுல தறி ஓட்டுறாங்க, தறி பிசினஸ் பண்றாங்க. அந்த தறி பிசினஸ் எல்லாம் வித்து அதை செட்டில் பண்றதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ நாங்க வந்து 2 பேரும் பிரதர், நானும் என் ஃப்ரெண்டு சந்தோஷ் 2 பேரும், எங்க அப்பாலாம் இருக்காங்க. நாங்க 2 பேரும் இதுல முழங்கால் போட்டோம். கொஞ்சோண்டு தண்ணி டம்ளர்ல வாங்கி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கேட்டு 2 சொட்டு அதில் விட்டு நாங்கள் ஒரு தடவை ஜெபம் பண்ணுறோம், இந்த கயிறுலாம் அவுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம். அவங்க உடனே என் கண்மடி எல்லாத்தையும் அவுத்துட்டாங்க. எல்லாத்தையும் அவுத்து எடுத்து நாங்கள் 2 பேரும் பெர்கமான்ஸோட பாட்டு, நோய் நொடியில் வாடுகின்ற இந்த பாட்டை பாடுறோம். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார், நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார், நீ அழ வேண்டாம். அதுல வரும் இல்லைங்களா, இதை சொல்லும் போது அவங்களும் அழுகுறாங்க, நாங்களும் அழுகுறோம். அழுது அந்த ஜெபம் பண்ணிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் ஒரு குடிக்க கொடுத்துட்டு இப்படி சொல்லிட்டு, ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். மற்றவங்களாம் நோட்டீஸ் கொடுத்து வந்துட்டோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அங்க போறோம். அப்ப ஒருத்தர் வந்து ஒரு கம்பம், அந்த கரண்ட் கம்பம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தெருவோட முனையில, அந்த ஊரோட ஸ்டார்டிங்ல ஒரு கம்பம், அந்த கம்பத்துல ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கு நிக்கிறாரு. நாங்க அந்த ரோட்ல அப்படியே பக்கத்துல போய் அப்படியே யாரோ ஒருத்தர் இருக்காரு, இவர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்கணும்னு பார்த்தா, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரிங்கன்னு பார்த்தா அவரு
உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா போன வாரம் கட்டில்ல படுக்கையா படுத்திருந்தவரு அவர் எலும்பி சுகமாக்கி பிரதர். அவர் வந்து அந்த கம்பத்துல சாஞ்சு நிக்கிறார் பிரதர். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நீங்க வருவீங்கன்னு சொல்லி நான் சாயந்தரமா குளிச்சுட்டு ரெடியா இருக்கிறேன், நான் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், நடக்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறேன், நான் வந்து என்னுடைய அந்த பிஸ்னஸ் எது அதை தறி பிஸ்னஸை மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணும், எனக்கு நீங்க ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, நான் இனிமே அந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். எங்களுக்கு என்ன, எங்க ஜெபத்தை கூட கேட்டு கடவுள் இப்படி ஒரு அற்புதம் செய்வாரா, அது எனக்கு உங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. அது எங்களை பயங்கரமா உற்சாகப்படுத்திடுச்சு பிரதர். நான் அதை உற்சாகப்படுத்தணும்னு நாங்க என்ன பண்ணிட்டோம், போய் அவர் வீட்டுல போயிட்டு அந்த ஒரு ஃபெய்த்தும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பயங்கரமா ஆண்டோட கேட்டாரு. இன்னைக்கு நானும் பாஸ்டா இருக்கேன், அவரும் பாஸ்டா இருக்காரு. எங்களுக்கு அந்த டைம்ல தான் அந்த ஒரு ஃபவுண்டேஷனா இருந்திருக்கு, எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்படிதான் எங்களுக்கு கொஞ்ச நாள் போனுச்சு. இப்படி போக போக பிரதர் நல்லா கவனிங்க, ஒரு முறை எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அப்படின்னா ஒருத்தருக்கு படுத்த படுக்கையா கிடக்குறாரு. சரி, அவர் வந்து படுத்த படுக்கிற கிடக்குறாரு. அவங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, அவங்களுடைய வாலிப பிள்ளைங்க, அவங்களுடைய மகளுங்க எல்லாம் சர்ச்சுக்கு வராங்க. அவங்களுடைய அம்மா எல்லாம் சர்ச்சுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க. ஆனா அவங்க பிள்ளைங்க வந்து அவங்க வயசு பொண்ணுங்க வந்து நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க. அப்ப அவங்க ஒரு முறை இந்த மாதிரி எங்க அப்பா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா கிடக்குறாரு, அவருக்கு வந்து சுயநினைவு இருக்கு, பேச்சு இல்ல, உடம்புல எந்த இதுவும் பலன் இல்லை, படுத்த படுக்கையா கிடக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. எங்க 2 பேத்துக்கு ஒருத்தர் பார்த்தோம், நான் அவருக்கு போய் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணம். ஒரு நாள் பிரதர் ஒரு மாலை நேரம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இருட்டு கவுறதுக்கு முன்னாடி நாங்க அப்படியே அந்த இடத்துக்கு போறோம். அந்த வீடு வந்து ட்ரெயின் ரோடு, கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி உயரமான ஒரு திட்டு மாதிரி, அதுல மேல ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயின் ரோடுக்கு இப்படி பள்ளத்துல இறங்கும் போது இவங்க வீடு. அந்த இடத்துல நாங்க என் ஃப்ரெண்டு சந்தோஷ் நாங்களும் நேரம் அங்க போறோம். நாங்க போய் ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி முழங்கால் போட்டு அதே பாட்டை, எங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு எங்களுக்கு. உண்மையிலுமே ஃபாதர் கடவுள் கொடுத்த கிருபைதான். அந்த பாட்டு அங்கேயும் பாடுறோம், கண்ணீரோட அப்படி ஜெபம் பண்ணி. அந்த நேரத்துல பாடினா எங்களுக்கு அழுகு வந்துடும். நாங்க தண்ணி எடுத்து இந்த மாதிரி டம்ளர்ல கொடுத்து ஜெபம் பண்ணி அப்படி தலையில கை ஜெபம் பண்றோம், முழங்கால கை ஜெபம் பண்றோம், பாதத்துல கை ஜெபம் பண்றோம், என்னென்னலாம் பண்ண முடியுமோ நாங்க பண்றோம். ஜெபம் பண்ணி 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு எங்களுக்கு திருப்தி வரலுக்கு ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். அடுத்த நாள் சாயந்தரம் எங்களுக்கு சொல்றாங்க, விடிய காத்தால அவரு பல மாசங்கள் படுத்து கிடந்து ஒரு ஏந்திரிச்சு அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதை கேட்டு ஏந்திரிச்சு நடந்துட்டாரு, அவங்க ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து பயங்கர ஒரு ஆச்சரியத்தோட சொல்லுது. எங்களுக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா நம்ம ஜெபம் பண்றோம் இப்படி ஆண்டவர் செய்யறாரு. பிரதர் எங்களுக்குள்ள ஏதோ எங்க மேல ஒரு தேவன் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு மிராக்கிள் நடக்குது அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு புரிதல் பிரதர். சபையில ஆராதனை நிக்கிறேன், வெளியில போனா ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது. ஆனா தாழ்மையா நான் எதையுமே பெருமையா சொல்லவும் மாட்டேன், பயந்துகிட்டு சின்ன வயசு அதனால பயந்துட்டு இருக்கணும் அப்படின்னு இருப்பேன். இப்படி இருக்க பிரதர் ஒரு டைம் வரும்போது நான் வந்து பைபிள் காலேஜ் ஒரு அண்ணன்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறேன், எனக்கு இப்பெல்லாம் நடக்குதான். அப்ப அவர் சொல்றாரு, உன் மேல ஒரு தேவ திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உன் மேல ஒரு தேவ திட்டம். நடுவுல நீங்க பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? பண்ணிட்டு தான் இருக்கேன், எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா ஆமா. அப்ப உன் மேல ஒரு தேவ திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அந்த தேவ திட்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு. சரி, என்ன பண்ணும்? தேவ திட்டம் தான், ஊழியம்னா என்ன பண்ணணும்? நீ வந்து ஒண்ணுமே தெரியாம ஊழியம் செய்யாதப்பா, உனக்கு வந்து இப்ப என்னன்னா நீ நல்லா ஜெபிக்கிற, நல்ல பரிசுத்தமா வாலிபத்துல இருக்கிற, நல்ல மூலமா ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுது, நல்ல பாட்டு பாடி ஆராதிக்கிற, ஆனா உனக்கு சத்தியம் தெரியணும், பைபிள் நாலேஜ் உனக்கு இல்ல. பைபிள் நாலேஜ் வந்தா தான் ஊழியம் செய்ய முடியும். நீ ஒரு பைபிள் காலேஜுக்கு போய் நல்ல பைபிளை கத்துக்கிட்டு பைபிள் நாலேஜோட ஊழியம் செய்ய. இது எல்லாமே கொஞ்ச நாள்ல சில டைம் மாறலாம், ஆனா சத்தியம் தான் என்னைக்கு மாறாது அப்படின்னு அவர் எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னார். அப்ப அவர்கிட்ட கேட்கும் போது நான் எங்க பைபிள் காலேஜ் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ், ஒரு பிரபலமான காலேஜ் சொன்னார், சென்னையில ஒரு பிரபலமான காலேஜ் சொன்னார். கடைசி சொல்லிட்டு அவர் சொல்ற, சென்னைக்கு போ, உனக்கு ரொம்ப நல்ல அனுபவங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னா. சரி, சென்னைக்கு நான் அப்ளிகேஷன் போடுறேன். அப்ளிகேஷன் போடும்போது அப்போ DPTH, அதாவது டிப்ளமோ தியாலஜி தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 10th நான் ஃபெயில் ஆகி அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணிட்டேன். +2 முடிச்சா தான் எனக்கு டிகிரி BTH, இல்லைன்னா DPTH தான், டிப்ளமோ தியாலஜி தான். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சரின்னு சொல்லிட்டு எனக்கு BTH தான் வேணும்னு சொல்கிறேன். சரி நீ வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து நேராக அப்ளிகேஷன் போட்டுட்டு சென்னை போறேன் பிரதர். சென்னை போகும்போது என் கூட சந்தோஷ்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு, நீ 3 வருஷம் பைபிள் காலேஜ் போன, நான் எப்படி இங்க இருக்கிறது, நான் மும்பைக்கு போய் என் குடும்பத்தெல்லாம் பார்த்து பிள்ளைங்க எல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்றேன், நீ 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வா
அதுக்கப்புறம் நானும் உன்னோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஊழியத்தை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு he went back to மும்பை அவர் போயிட்டாரு. எங்க சபையில ஒரு தீர்க்கதரிசி வந்து என் தலைமையில கை சொன்னாரு, உன்னை கர்த்தர் மோசையை போல பயன்படுத்துவார், நீ உயர்த்தப்படுறத உன் வீட்டாரும் பார்ப்பாங்க, உன் சபையாரும் பார்ப்பாங்க, நீ மோசையை போல ஒரு தலைமைத்துவம் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தீர்க்கதரிசி சொன்னாங்க. இதை கேட்டுட்டு நான் பைபிள் காலேஜ் நான் போறேன். தேர்ட் இயர் போகும்போது பாத்தீங்கன்னா டோட்டல் தமிழ் மீடியம், தெலுங்கு மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 3 மீடியத்துக்கும் நான் வந்து காலேஜோட ஸ்டூடெண்ட் பாடின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த ஒரு லீடர் போய் எனக்கு கொடுத்தாங்க, மெயின் லீடராக எல்லா லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கும் நான் வந்து லீடராக இருந்தேன். அப்போ அது வந்து ஆண்டவர் வந்து முன்னாடி எனக்கு சொல்லி அனுப்பும்போது உன்னை மோசையை போல நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னது எனக்கு அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுல பிரதர் எனக்கு பைபிள் காலேஜ் போனோடனே இன்னும் நிறைய காரியங்கள் இருந்தது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்லேயே எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வருஷம் முழுதும் 365 நாளும் காலையில் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறேன். 365 நாள் ஒரு நேரம் மட்டும் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன். ஃபாஸ்டிங்கில் இருந்து நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டுடைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி, என்னுடைய அழைப்புக்காக, என்னுடைய காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் எழுதினேன், நேச தேசமே நீ என்றும் எந்த இயேசுவுக்கே சொந்தம், தேசமே உன் உருவம் சிலுவை தானே. ஏன்னா இந்தியா மேப் இப்படி வந்து இப்படில வரும். அப்போ தேசமே உன் உருவம் சிலுவை தானே, உனக்காய் சிந்தினார் இறுதி ரத்தம்னு சொல்லி தேசத்தை குறித்து ஒரு பாடல் எழுதி நான் வந்து 2003 கேசட்ல பாடியிருக்கேன். நேசரின் ஜீவராகங்கள்னு ஒரு கேசட்ல நான் பாடியிருக்கிறேன். அப்போ அந்த பாடல் அப்பமே காலேஜ்ல எல்லாம் பேசப்பட்டது. நான் போகிற இடமெல்லாம் அதை பத்தி படிக்கும் போதே காலேஜ் படிக்கும் போதே பைபிள் படிக்கும் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே. அப்ப பாத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். 2வது எக்ஸ்பீரியன்ஸ் பைபிள் காலேஜ்ல 1 வருஷம் பைபிள் காலேஜ்ல அந்த ஃபாஸ்டிங் இருந்து அதை எழுதினேன். அப்ப இடையில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என் கிட்னில ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு 4 mm. அப்போ 4 mm ஃபார்ம் ஆகும்போது ரொம்ப வலி தாங்க முடியும். 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கலாம்னு நினச்சுன்னா அடி வயிற்றுல பயங்கரமான வலி இருக்கும். அப்போ நான் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது இது வந்து பார்த்துட்டு இது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெண்ட் மாதிரி வச்சு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போது எனக்கு வந்து சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியல. ஆப்ரேஷனை வந்து பண்ணிடு அப்படி இப்படி நிறைய என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் கத்தியில் கிழிச்சிக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நான் போய் ஏசு சோம் கொடுக்குறார், ஏசு வாழ்வழிக்கிறார், நான் எப்படி போய் பிரசங்கம் பண்ணுவேன்? அப்ப நான் என்ன பிரசங்கம் பண்றனோ அது என் லைஃப்ல இருக்கணும். அதனால நான் இதை வந்து கத்திலாம் கை வைக்க விட மாட்டேன், நீங்க தான் எனக்கு சோம் கொடுக்கணும் அப்படின்னு வைராக்கியமா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எங்க பைபிள் காலேஜ்ல என் கூட படிச்ச ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா வந்து ஒரு நல்ல ஜெப வீராங்கடை, ஒரு தீர்க்கதரிசி. அப்ப அவங்க இடையில போன் பண்ணும்போது நான் தானே காலேஜ்ல லீடர், கிளாஸ் லீடரு. அப்ப கிளாஸ்ல லீடரா இருக்கும்போது அவங்க என்ன விசாரிச்சு பேசும்போது, மகன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப அக்கறையா கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது நான் அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்ககிட்ட தான் சொல்கிறேன். அப்போ அவங்க ஜெபிக்கும் போது எனக்கு வந்து ஒரு வாழைத்தண்டில் ஜெபம் பண்ணி அந்த சாறு எடுத்து நான் ஜெபம் பண்ணி கொண்டு கொடுக்குறேன், நீ குடி மகன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஜெபம் பண்ணி நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வலி சுத்தமாக அந்த வலி இல்லாமல் கரைஞ்சு போனது. அந்த ஒரு அனுபவம், ஆமாம் அனுபவம் வந்து ஆமாம். ஸோ என்ன உங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுத்தது? எங்களுடைய மாரநாதா பைபிள் காலேஜில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 500 சபைகளுக்கு மேலே இருந்துச்சு. அந்த 500 சபைகளுக்கும் ஹெட் குவார்டர்ஸ் தான் எம்டி ஜோசப் ஐயாவுடைய இடம் கீழ்பாக்கத்துல. அப்ப நாங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ல வந்து இந்த பிடிஹெச் படிக்கிறவங்க மட்டும், தமிழ் மீடியம் தெலுங்கு மீடியம் படிக்கிறவங்க அங்கங்க வேற வேற சர்ச்சுக்கு போவாங்க. ஆனா பிடிஹெச் படிக்கிறவங்க மட்டும் இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல நடக்கிற இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு போகணும். அப்ப நாங்க இங்கிலீஷ் சர்வீஸ் கம்பல்சரி போயானே, அப்பதான் இங்கிலீஷ் டெவலப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அப்ப அங்க போகும்போது பிரதர் அங்க வந்து வர்ஷிப் லீட் பண்றது கொயர்ல நிக்க சொல்லுவாங்க. அப்படியே நின்று நான் வர்ஷிப் லீட் பண்ண ஆரம்பிச்சேன். இங்கிலீஷ்ல தமிழ்ல இப்படி பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் சர்வீஸ்ல மெசேஜ் கொடுக்க சொன்னாங்க, மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை எழுப்பி இருந்தார் அங்க. அதுல கொயர்ல போய் நின்று ஆமா முடிச்சுட்டு வந்த பிரதர். வந்துட்டு பிறகு இப்போ எனக்கு வந்து சர்ச் ஆரம்பிக்கணும். அப்ப நான் வந்து ஒருத்தர் பைபிள் காலேஜ் அனுப்புறதுக்கு கைட் பண்ணான்னு சொன்ன பாத்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் பைபிள் காலேஜ் முடிச்சிட்டேன், நான் ஏதாவது சர்ச் ஆரம்பிக்கணும். அப்ப அவர் வந்து வேற ஒரு பாஸ்டர் சொல்லி இவர்கிட்ட போய், இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது, கொஞ்ச நாள் நீ இவர்கிட்ட போய் இரு, அவரு உன்னை கைட் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் நீ தனியா மேரேஜ் பண்ண பிறகு நீ தனியா ஊழிய ஆரம்பிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நல்ல கைட் பண்ணாரு. அவர் சொல்லும் போது இன்னொன்னு சொன்னேன், நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்னன்னா பாஸ்டர் நான் வந்து உங்க சபையில நான் வந்து எதையாவது பெருசா நான் முன்னாடி வந்து நின்று எதுவும் செய்யணும்னு நினைக்கல. எனக்கு ஒரு மேரேஜ் நடக்கணும், நான் ஒரு சபையில இருந்தா தான் மேரேஜ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். நான் உங்க சபையில இருக்கிறேன், நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன், எனக்கு நீங்க ஒரு பாட்டு பாடுறது கூட வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவர் என்ன மண்ணில் இருக்கான்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா, என்னை ஏத்துக்குவாரான்னு தெரியல இல்லையா. அப்ப அவரு சொன்ன ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்ககிட்ட விசுவாசியா வரவங்களே நாங்க ஊழியக்காரனாக்கும் நினைப்போம், நீங்க ஒரு ஊழியக்காரனா வரும்போது உங்களை எப்படி விசுவாசியா உட்கார வைக்கிறது
அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படியோ தெரியல என்ன ஒர்ஷிப் லீட் பண்ண சொன்னாரு. நான் ஒர்ஷிப் லீட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் வீக் லீட் பண்ணேன் பிரதர். அதுக்கப்புறம் அந்த ஒர்ஷிப் லீட் பண்ணி முடிச்சு அந்த சர்வீஸோட எண்டில் சொன்னாரு, நம்ம ஒர்ஷிப்புங்கிற பேர்ல இவ்வளவு நாள் நாங்கள் ஒப்பேத்திட்டு இருந்தோம், இன்னைக்கு தான் ஒரு ஒர்ஷிப்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இந்த பிரதர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல ஒர்ஷிப் பண்ணாரு, இவர் மேல ஒரு ஒர்ஷிப் அனாயிண்டிங் இருக்கு, அதனால இனி வர காலங்கள் இவர் நம்ம சபையில இருந்து நம்மோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்வாருன்னு அவர் நல்ல சந்தோஷம். அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு, நம்மள ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட ஒரு 3 வருஷம் சின்சியரா இருந்தேன் பிரதர். 3 இயர்ஸ். ஆமா 3 இயர்ஸ் இருந்தேன். நல்லா போயிட்டு இருக்கும்போது நான் எனக்கு முடிஞ்ச காரியங்கள் எல்லாம் சில புதுசா சில காரியங்களை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருந்தேன். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன் பாத்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி பண்ணும்போது அவர் வந்து ஒரு டைம் வரும்போது என்கிட்ட ஒரு 3 தம்பிங்க டீனேஜ் பசங்களை கையில கொடுத்து இவங்களை வச்சு ஒரு யூத் ஆரம்பிங்க அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சின்ன பசங்க இவனுங்களை வச்சு சண்டே கிளாஸ் தான் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்ல நீங்க ஆரம்பிங்க, கடவுள் உங்களுக்கு நடத்துவார் அப்படின்னு என்கிட்ட என்ன உற்சாகப்படுத்தினார். அப்புறம் பாட்டு வந்து ட்ரம் வச்சு தான் பாடிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வச்சுட்டு கீபோர்டில் எப்படி கார்ட்ஸ் வச்சு எப்படி பண்ண சொல்லி எனக்கு கொஞ்சம் பைபிள் காலேஜில் கொஞ்சம் கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், கிட்டாரில் கீபோர்டில் எல்லாம். அதை வச்சு எப்படி கார்ட்ஸோட பாடுறது, இப்படிலாம் பாடுறது, நாங்கள் டேம்லின் வாசிக்கிட்டு தான் பாடுவோம், அதெல்லாம் வாசிக்காதீங்க, அழகாக நம்ம பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அப்படி ஒர்ஷிப்லாம் கொஞ்சம் பேட்டர்ன்லாம் மாற்றிட்டு வந்தேன். அப்போ அதை பார்த்தும்போது என்கிட்ட அந்த யூத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, 1 இயரில் கிட்டத்தட்ட கிரேஸ் ஆஃப் காட் ஒரு 70-80 யூத் வந்துட்டாங்க. அப்போ அவர் வந்து பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, எப்படி சர்ச்சில் இருக்க வந்தாங்களா வெளியில இருந்து? அதான் கரெக்ட், குட் கொஸ்டின். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் மந்த்லி ஒரு சண்டேவை எடுத்து, ஒரு ஃபர்ஸ்ட் சண்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபர்ஸ்ட் சண்டே ஈவினிங்ல அதுக்கு பேர் யூத் சண்டே அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு பைபிள் காலேஜில் பண்ண சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணேன். எப்படின்னா, அங்க இருக்கிற யூத் எல்லாம் நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் 3-4 யூத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரணும். நம்ம வந்து இனி மாசத்துல ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஈவினிங் ஒரு யூத் சர்வீஸ், யூத் சண்டேன்னு ஒன்று நடத்த போறோம். அது வந்து ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். நீங்க எல்லாருமே இப்போ ஒரு 10 பேர் இருக்குன்னா 10 பேர் ஒரு 30 3 பேர் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப 3 பேரு 4 பேரு 2 பேர் கூட கூட்டும், 5 பேர் கூட கூட்டு சில பேர். ஆமா அப்படி இப்படின்னு கூட்டிட்டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல ஒரு 30-40 பேர் கேதர் ஆயிட்டாங்க ஒரு ஈவினிங்ல. அதாவது அன்னோன் பர்சன்ஸ் எல்லாமே. அவங்களெல்லாம் வச்சு ஸ்பெஷல் சாங்ஸ், யூத் சாங்ஸ் மாதிரி நல்ல ஸ்பெஷல் சாங்ஸு, டான்ஸு, கொஞ்சம் நம்ம நல்ல மியூசிக் இருக்கிற பாட்டு, கிறிஸ்டியன் சாங்ஸுக்கு கொஞ்சம் டான்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோரியோகிராஃப் அது கொஞ்சம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டு, அதுக்கப்புறம் டெஸ்டிமனி ஷேரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சாங்கு, கவிதை சொல்கிறது, இந்த மாதிரி பிப்ளிக்கலாக இருக்கக்கூடிய சில இதெல்லாம் யூத்துக்கு சொல்லி கொடுத்து ஒவ்வொருத்தரையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 10 ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டான்ஸு, ஒரு ஸ்கிட்டு, அப்படி வந்து ஒரு ஸ்பெஷல் சாங், அப்படி அந்த மாதிரி ஒரு 10 வெரைட்டி வச்சு பண்ணோன்னா பசங்களுக்கெல்லாம் என்ன ஆகிட்டாங்கன்னா, புதுசாக வந்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா, நாங்கள் இந்த லீவு நாளில் சாட்டர்டே சண்டேலாம் ஸ்கூலில் லீவுனா எல்லாம் சர்ச்சுக்கு வந்துட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்தாங்கன்னா எல்லாரும் நான் ரவுண்டாக உட்கார வச்சுட்டு பாட்டு சொல்லி கொடுப்பேன், பைபிள் ஸ்டோரி சொல்லி கொடுப்பேன், ஏதாவது கேம்ஸ் வைப்பேன், இல்லாட்டி ஒரு ஸ்கிட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், எதையாவது ஒன்று சொல்லி கொடுத்து பசங்க கூட அப்படியே பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 70 பேர் பக்கம் 80 பேர் வந்துட்டாங்க. அப்போ பாஸ்ட் என்ன பண்ணா, அந்த 80 பேருக்கும் ஒரு சர்வீஸே நீங்க ஆரம்பிச்சிங்க, யூத்துக்குன்னு ஒரு தனி சர்வீஸ் ஆரம்பிச்சுன்னு கொடுத்துட்டேன். அப்போ அவங்கள பண்ணும்போது அது நல்ல ஸ்ட்ரென்த் அனுப்பிச்சு பிரதர். இதே நல்லா போயிட்டு இருக்கும்போது யூத்தும் நல்லா அதிகமாயிட்டாங்க, சர்வீஸ்ல வந்து நல்லா நிறைய ஜனங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல சர்ச்சை மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும்போது பாஸ்டர் வந்து என்கிட்ட ஒன்று கேட்டாரு, பிரதர் இது வரைக்கும் ஒரு யூத்தா இருந்து இந்த சர்ச்சுக்கு ஒரு யூத்துக்கு ஒரு ரோல் மாடலா இருந்தீங்க, இப்போ இதே யூத்துக்கு நீங்க இன்னும் வேற என்ன ரோல் மாடலா இருக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்டாரு. சரி, அப்ப நான் சொன்னேன், எனக்கு தெரியல பாஸ்டர் அப்படின்னா. உங்களுக்கு என்ன வித விஷன் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு நிறைய சர்ச் ஆரம்பிக்கணும். அப்ப ஏதோ ஒரு சர்ச் ஆரம்பிங்க அப்படின்னாரு. அப்ப நான் அவரு கீழே இருந்தேன் பாத்தீங்களா, அப்ப எனக்கு அது விருப்பம் இல்ல, நான் தனியா போய் சர்ச் ஆரம்பிக்கிற விருப்பம் இல்ல. நல்ல பாஸ்டரா இருக்காரு, நல்ல சபை, இவரு கூடவே இருந்து நிறைய சர்ச் ஆரம்பிக்கலாமே, இவரு ஹெட் பாஸ்டரா வச்சு நம்ம நிறைய சர்ச் ஆரம்பிக்கலாமே, எல்லாரையும் டீச் பண்ணி எனக்கு கீழே தான் கொஞ்சம் பேர்ல இருந்தவங்களை உருவாக்கணும், இது மாதிரி உருவாக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவர் என்னை நல்லா கைட் பண்ணி, நீங்க தனியா ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் மேரேஜ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப மேரேஜ் எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க, நான் வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டே ஏதாவது பண்ணுவோமேங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன்.
அந்த டைம்ல ஒரு டீம் புக் ஆஃப் ஹோப் அப்படின்னு ஒரு ஸ்தாபனத்துல இருந்து ஒரு டீம் வந்து சரி வந்து ஒரு இதுக்கு வந்திருந்தாங்க, ஒரு மினிஸ்ட்ரி ஒரு வெட்டிங் ப்ரோக்ராமுக்காக வந்தாங்க. சரி சரி ஒரு வெட்டிங் ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்க கொஞ்ச நாள் அவங்க மினிஸ்ட்ரி எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அதாவது அந்த பாஸ்டர் கூட இருந்து கொஞ்ச நாள் மினிஸ்ட்ரி பண்ற மாதிரி வந்தாங்க. அப்போ எங்க அம்மா வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு அதுல ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த புக் ஆஃப் ஹோப்ஸ் அதுல வந்து மினிஸ்ட்ரி பண்ண வந்த ஒரு கேர்ள் அவங்கள பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, உனக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்க பாஸ்டரோட ஒய்ஃபு மற்ற எல்லாமே நீங்க மினிஸ்ட்ரி பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிட்டு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் நல்லா பிளஸ்ஸிங்காக நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுவும் எனக்கு சரியா பட்டதுனால சரி நான் இப்போ பாஸ்டரோட ஒய்ஃப் வந்து கேட்கும்போது பாஸ்டர்கிட்ட விசாரிக்கும் போது தான் அவங்க தமிழே தெரியாதுன்னு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். ஓ அப்படியா? ஆமா ஆமா, அவங்களுக்கு தமிழே தெரியாது. அவங்க ஒரு கர்நாடகால அவங்க வந்து கன்னடம், ஹூப்ளி பக்கத்துல, கோவா பக்கத்துல ஹூப்ளி, சரி அங்கதான் அவங்க. அதனால அவங்க நேட்டிவ் அங்கனால அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். சரி, எனக்கு கன்னடம் ஒரு எழுத்து கூட தெரியாது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி சரி கன்ஃபார்ம் ஆனவொன்னே அதுக்கப்புறம் எங்களுடைய மேரேஜ் அப்படிதான் நடந்தது. ஓகே. நீங்க உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியலன்றீங்க, ஆமா மனைவிக்கு language. ஆமா, எப்படி நீங்க பேச ஆரம்பிச்சீங்க? இதை எல்லாரும் கேட்பாங்க பிரதர், எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்களும் என்ன கேட்பாங்க.